வணக்கம், என் பெயர் ஜெஸ்வி. 4 வயது பயில்கிறேன். இன்று நான் என் குடும்பத்தோடு பாரம்பரிய உணவு சமைக்க போகிறேன். அம்மா, எங்க ஸ்கூல்ல பாரம்பரிய உணவு செய்யணும்னு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? என்ன அப்படின்னா அம்மா, நம்ம எல்லாருமே லஞ்சுக்கு செஞ்சிருக்காங்க. நான் வீடியோ பார்த்தேன். நம்ம பேசாம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டாக்கா? பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பாரம்பரியமான உணவு பாலப்பம் கருப்பட்டி போட்டு செய்யலாம். பாலப்பம் கருப்பட்டி போட்டு செய்யலாம். திணை அரிசியில உப்பு மாவு செய்யலாம். ஸோ திணை அரிசி உப்புமா. ஸோ நாளைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் திணை அரிசியில உப்புமா அண்ட் பாலப்பத்துல கருப்பட்டி போட்டு செய்யறது. ஓகேவா ஜெஸ்வி? ஸோ நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. இன்று நாங்கள் எங்களுடைய காலை உணவை பாரம்பரிய முறையில் உணவை சமைத்து குடும்பத்தோடு சாப்பிட போறோம். கருப்பட்டியில் மருத்துவ குணம் அதிகம் இருக்கிறது. கருப்பட்டியில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். கருப்பட்டி இரத்தத்தை சுத்திகரித்து உடலை சுறுசுறுப்பாகவும் மேனி பளபளக்கவும் வைக்கும். இன்று நாங்கள் சமைக்கும் உணவின் பெயர் கருப்பட்டி அப்பம் மற்றும் திணை அரிசியில் உப்புமாகும். கருப்பட்டியில சீனியா? இது தேங்காய் தோசை. இது கோகனட்ல. திணை அரிசியில் பித்த கருடி நிறைந்துள்ளது மற்றும் கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்துகள், இரும்பு சத்துக்கள், மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் அதிகம் உள்ளது. காலையிலேயே வாழை எடுத்துட்டு வந்தேன். ஏனென்றால் வாழை இலையில் சாப்பிட்றதுதான் நம்மளோட பாரம்பரிய வழக்கம். இறுதியாக நாங்கள் சமைத்து முடித்தோம். குடும்பத்தோடு பரிமாறி பாரம்பரிய உணவை உண்டோம். எனக்கு சுவையாக இருந்தது, மிகவும் பிடித்த. இனிமேல் என் குடும்பத்தோடு வாரம் ஒரு முறை பாரம்பரிய உணவை உண்டுவோம். நீங்களும் பாரம்பரிய உணவை சமைத்து உண்ணுங்கள்.